வணக்க நண்பர்களே! நாம இன்னைக்கு பார்க்க போற அடுத்த செய்தி, முத்தமிழில் ஒன்று நாடகத்தமிழ். நான் ஏற்கனவே இன்னொரு காணொளியில சொல்லியிருப்பேன். அ ஆதித்த கரிகாலனோட கல்வெட்டு. அதேபோல அந்த திருவிடைமருதூர்லயே உள்ள மகாலிங்கேஸ்வரர் கோவில் மண்டப வடக்கு சுவர்ல பார்த்தீங்கன்னா, பராந்தக சோழன் காலத்து கல்வெட்டு ஒண்ணு இருக்கு. அதுல முதலாம் பராந்தக சோழன் காலத்துல என்ன சொல்றாங்கன்னா, உடுக்கை அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுவும் ஒரு கூத்துக்கலையில ஒண்ணு தான். அந்த உடுக்கை அடிப்பவருக்கே பணிக்கூலியா ஒரு நிலமும் குடுத்துருக்காங்க. அவர் ஆதித்த கரிகாலன் சாக்கை கூத்து செய்றவங்களுக்கு ஒரு வேலி நிலம் குடுத்துருக்காரு. இவரு அதற்கு முன்னொரு காலத்துல இருந்த முதற் பராந்தகன். அதாவது ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா, சுந்தர சோழனுடைய தாத்தான்னு வச்சுக்கோங்களேன். அவரு முதல் பராந்தக சோழன் காலத்துல உடுக்கை அடிப்பவருக்கு பணிக்கூலியா நிலம் குடுத்தாங்க. 3/4 வேலி நிலம் குடுத்துருக்காங்க. அது இந்த கல்வெட்டுல நம்ம பார்க்கலாம். இப்ப கல்வெட்ட பார்ப்போம். ஸ்வஸ்தி ஸ்ரீ மதுரை கொண்ட கோப்பரகேசரி பன்மருகு. இது பராந்தக சோழனுடைய பட்டப்பெயர். யாண்டு 17வது திருவிடை மருதுடையாருக்கு. அப்படிதான் அங்க இறைவன் பேரே சொல்றாங்க. ஸ்ரீ காரியம் ஆராய்கின்ற குறும்பில்ங்கிறது ஊர் பேரு. திருக்குறும்புன்னு ஒரு ஊர் இருக்கு போல. குறும்பில் வாசுதேவனார் ஆராய்ச்சியில் திரைமூர் சபையாரும் தரல் நகரத்தாரும், அந்த வார்த்தைகளை சிதைந்து போயிருக்கிறதுனால தெரியல. திருக்கோயிலுடையார்களும் பதிபாத மூலத்தாரும் நாடகசாலையிலிருந்து திருவிடை மருதுடையாருக்கு திரு ஓலக்கத்து 3 சந்தியும். 3 சந்தியம்னா 3 வேலைன்னு அர்த்தம். உடுக்கை வாசிப்பான் ஒருவனுக்கு விலங்குடி தேவர் நிலத்தில் நிபந்தமாக செய்த நிலம் 3/4. அதாவது அவர் அந்த உடுக்கை அடிக்கிறதுக்கு 3/4 வேலி நிலம் கொடுத்துருக்காங்கங்கிறது தான் இந்த கல்வெட்டோட முழு அர்த்தமே. அவர் பார்த்தீங்கன்னா, சாக்கை கூத்து செய்றவருக்கு ஒரு வேலி நிலம் குடுக்குறாரு. இவர் உடுக்கை அடிப்பவருக்கு 3/4 வேலி நிலம் அப்பயே குடுத்துருக்காரு. இதுல என்ன தெரியுதுன்னா, பிற்கால சோழர்கள் காலத்துல ஜாதி பேதம் இல்ல. சொற்பொருள் ஆராய்ச்சி, கருத்தாலோசனை, கன்சல்ட்ன்னு சொல்லுவாங்க. பதிபாதம் அப்படின்னா சிவன் கோயில்ல உள்ள பூசகரை தான் குறிப்பாங்க. திருவோலக்கம் அப்படின்னா நாயனம் இல்ல நாதஸ்வரம், இந்த வார்த்தைகளை குறிக்கும். சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்களும் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் எல்லா மக்களையும் நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பின்னால் அந்த நாயக்கர்கள் செஞ்சதை நம்ம மன்னர்கள் செஞ்சதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கல்வெட்டோட விளக்கம். முதலாம் பராந்தக சோழன் காலத்து 17ஆம் ஆட்சி, அதாவது 924 போது திருவிடைமருதூர் ஈசன் கோவிலில் இன்னொரு கருத்தாலோசனை செய்கின்ற குறும்பிலை அப்படிங்கிற ஊரை சேர்ந்த வாசுதேவன், அவர் ஒரு கருத்தாலோசனை கூட்டம் நடத்துகிறார். இப்போலாம் கலெக்டர்லாம் நடத்துகிறாங்களா, அந்த மாதிரி ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்த திரைமூர் கருவறை பட்டர்களும், அதாவது கருவறையில் வேலை கூடிய பட்டர்கள், அப்புறம் அந்த ஊரை சேர்ந்த நகரத்தவர், அப்புறம் திருக்கோயில் பணியாளர்களும், சிவன் கோவில் அதாவது பதிபாத மூலத்தார தான் சிவன் கோவில் பூசகரும் அதாவது அந்த காலத்தில் யார் யாரெல்லாம் கோவிலுக்காக வேலை செய்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கலந்து ஆலோசனைக்கணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கூடி நாடக சபையில் இருந்து திருவிடை மருதூருடைய ஈசருக்கு நாதஸ்வரம் வாசிக்கின்ற போது, அதாவது நாதஸ்வரம் வாசிக்கும் பொழுது 3 கால பூசையின் போது உடுக்கை அடிப்பவருக்கு விலங்குடி பக்கத்தில் தான், கொஞ்சம் தூரம் தள்ளி விலங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. ஆக்சுவலாக விலங்குடி, சாத்குடி, இப்படி பல ஊர் இருக்குது. திருவிடைமருதூர் பக்கத்தில், ஆடுதுறை பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். விலங்குடியில் உள்ள இந்த திருவிடைமருதூர் கோவில் இறைவனுக்கு சொந்தமான தேவதான நிலத்தை தானமாக கொடுத்த நிலம் 3/4 பங்கு வேலி. அதாவது 3/4 வேலி நிலத்தை அந்த தேவதான நிலத்திலேருந்து இந்த உடுக்கை அடிப்பவருக்கு அந்த உடுக்கை அடிக்கிறதுக்கு சம்பளமாக கொடுத்துருக்காங்க. கூத்து, நாடகம் முதலியவை கோவில்களில் ராஜராஜனுக்கு முன்பே பல்லவர் காலத்திலே தொடங்கிட்டாங்க. இந்த உடுக்கை அடிப்பவர் பறையருங்கிற காரணத்தினால விலங்குடியில் அவருக்கு ஒரு நிலக்குடை. ஏன்னா அது பறையரச்சேரின்னே சொல்லப்படுது கல்வெட்டில். இதை வைத்து பார்க்கும்பொழுது அந்த காலத்து மன்னர்கள் எந்தவித பேதமும் இல்லாமல் உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இதில் தெளிவாக தெரியுது. என்ன வேலை செய்யோ அதுக்குண்டான வேலை, அது குறைச்சலும் இல்லை கூடவும் இல்லை, நியாயமாக நடந்திருக்காங்க. அதனால தான் மன்னர்கள் இன்னும் வரைக்கும் போற்றி புகழப்படுறாங்க. மாமன்னர் பராந்தக சோழன் புகழ் ஓங்குக. இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.